சவுண்ட் கேக்குதா? ஓ ஸ்கிரீன். ஓகே. நாங்கள் இன்னைக்கு ஃபைனல் லெவல்ல சில இதை பார்க்கணும். பார்த்துட்டு நான் போமா. ஓகே, பிஸ்மில்லா. அவர் சொல்லி பிஸ்மி ஸ்டார்ட் பண்ணுங்க பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஓகே, வர வர சொல்லி கொண்டு போவோம் பாவம். ألف ب ت س ஆ جيم ه خ دال ஆ ذال குட். را ஆ ز ஆ سين ஆ شين வெரி குட். صاد வெரி குட். ضاد ம் طاء ம் ظا ம் عين வெரி குட். غين கோயிங் குட். س ஆ قاف كاف لام ஆ ميم نون ஆ هي வெரி குட். واو همزة يه வெரி குட். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க பாவம். ஃபர்ஸ்ட் லைன். ف كاف ت صاد جيم ميم خو واو همزة ذال வெரி குட். செகண்ட் லைன். را قاف سين لام ميم ஆ என்ன ஸ்ட்ரக் ஆயிட்டு மயிர்? ஸ்ட்ரக் ஆயிட்டு. செகண்ட் லைன். ரிப்பீட். ஆ را ஆ قاف ஆ سين ஆ لام ஆ هي வெரி குட். ضاد குட். طاء வா. هي ஆ عين வெரி குட். يه வெரி குட். ألف அலிஃப். ز ஆ ه ஆ شين டீன். ஆ ஆ نون ஆ ظا வா. دال டேல். وين கோயின். வெரி குட். வெரி குட். இந்த ஸ்பீட் நல்லா. மாஷா அல்லா. ஓகே, இதே சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் ஸ்பீடா வரட்டு போய் சொல்லணுமா? دال همزة ஆ واو ஆ خاء ஆ ميم ஆ அடுத்தது மியூக்கு அடுத்து. جيم ஆ அடுத்து صاد அடுத்தது ت வரலையா? அதானே. கொஞ்சம் திருப்பி சொல்லுவோமா? ஃபாஸ்டா சொல்லணும். قاف ஆ ذال ஆ همزة ஆ واو ஆ خاء ஆ ميم ம் جيم ஆ صاد ت ஆ كاف ஆ قاف வெரி குட். லாஸ்ட் கேஃபா. இது என்னது? ف ஓகே, செகண்ட் லைன். يه ஆ عين ஆ ه ஆ طاء ஆ ضاد ஆ ه ஆ لام ஆ
ஆ Cough. ஆ Raw. ஓகே குட் தேர்ட் லைன் Rain. ஆ Tell. ஆ Raw. ம் Noon. ம் Say. ம் Sheen. ம் Bay. Zay. ம் Alif. வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா ஓகே நாங்க இன்னைக்கு எங்கட செகண்ட் ஸ்டெப்புக்கு நான் போறோம் இவ்வளோ நேரமும் நாங்க எழுத்துக்களை இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல இருந்தோம் ரைட் லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல இருந்தோம் இப்போ நாங்க மூவ் ஆகுறோம் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட் ரைட் லெட்டர்ஸ் இன்ட்ரடியூஷன் பாஸை முடிச்சிட்டு இன்ட்ரடக்ஷனை முடிச்சிட்டு நாங்கள் இப்போ ப்ரொனன்சியேஷனுக்கு நான் போகிறோம் ப்ரொனன்சியேஷன் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் வரோம் ரைட் இப்போ இதில் பேர் தெரியுமா உங்களுக்கு மேலே கீக்கிற கேள்விப்பட்டீங்களா மேற்கு அடையாளம் பண்ணது இப்படி வந்திக்கிற இப்படி ஒண்டிக்கிற இப்படி இருக்கிற தெரியுமா அது மேற்கு இல்ல. இல்ல வெரி குட் நல்ல புள்ள சரி நாங்க யாரு பேரை சொல்லி தரேன் இதுல செல்ற பேர் என்னன்னு சொன்னா ஃபத்ஹத்துன் என்ன பேர் Fathatun. ஃபத்ஹத்துன் சொல்லுங்க Fathatun. ஆ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபத்ஹத்துன் வந்துச்சுதண்டா அதுட அலிஃப் தானே கீழே கீக்குது அலிஃப் தானே பேயா Ra. அலிஃப் அப்ப அலிஃப்ல இந்த ஃபத்ஹத்துன் வந்துச்சுதண்டா நாங்க அதை சொல்லணும் அ எப்படி A. அ A. ஆ ஆண்டு சொல்றல்ல அ அலிஃப் தானே A. அது அலிஃப் தானே அந்த O. அலிஃப்ல அ லி இஃப் எல்லாம் எடுத்து போட்டு மட்டும் சொல்றது A. ஆ அப்படியாண்டா இதை எப்படி சொல்லுவோம் பாப்பமே ப B. ஆ முதலாவது அது பின்னால ப இதை B. எப்படி வரும்? சொல்லுங்க பாப்போம் பாப்பமே B. த வெரி குட் இது B. த வெரி குட் அடுத்தது ஆ பாப்பமே அலிஃப நாங்க என்று சொன்னோம் பே என்று போனத பெ என்று சொன்னோம் தே என்றத செ என்று சொன்னோம் சே என்றத செ என்று சொன்னோம் ஜீம எப்படி சொல்லுவோம் ஜ எப்படி சொல்லுவோம் J. ஜ J. ஆ அடுத்தது பாப்போம் ஜீம் ஹ H. இதை எப்படி சொல்லுவோம் பாப்போமே H. வெரி குட் ஹேண்ட் வராது ஹா வானத்துக்கு H. ஒசக்கை சவுண்ட் போகணும் ஹா எப்படி போகும் H. வெரி குட் இது ஆ பாப்போமே த எப்படி D. த D. அப்படி என்றால் இது எப்படி வரும் V. த வெரி குட் திருப்பி பெஸ்ட்ல சொல்லுங்க பாப்போம். ப த ச ஜ ஹ ஹோ த த சொல்லி பாருங்க A. B. T. S. இது போல J. இது சன்னு சொல்லப்படாது H. நாக்கு நாக்கு வெளியே வரணும் H. ச. H. விளங்கினா B. உமேர் V. உமேர் கேட்டுச்சா விளங்கினா சவுண்ட் கேட்டுச்சா இதை செல்ல போக்கல நாக்கு வெளியே வரல நாக்கு வெளியே வரணும் ச ச V. தெள்ளி பழம் அப்படிதான் வரணும் மேலே பெல்லது ச T. திருப்பி T. சொல்லுங்க ஆ A. ஆ B. ஆ இது ப T. ப அல்ல ப நார்மலா சொல்லுங்க ப B. ஆ சத்தம் போட்டு சொல்லுங்க த T. தா அல்ல தா அல்ல தாண்டா பில்ல ஆ பா தாங்கிறது பில்ல அ ப த எப்படி A. B. T. வெரி குட் நெக்ஸ்ட் S. வெரி குட் த நெக்ஸ்ட் J. ஜ குட் H. வெரி குட் H. வெரி குட் குட் நெக்ஸ்ட் த T. ஆ V. த எல்லாத்துக்கும் மேலுக்கு கீழே அந்த ஸ்லைடுக்கு பேர் என்ன ஸ்லைடு உண்டிக்கு லேசா கோடு என்ன கோடு பேரு
எல்லாத்துக்கும் மொசக்க ஒரு பேர் ஒரு அடையாளம் உண்டிக்கிற பேர் என்ன இருக்கு பாப்பமே. அலிஃபுக்கு மேலே இருக்குது, பேக்கு மேலே இருக்குது, தேக்கு மேலே இருக்குது, சேக்கு மேலே இருக்குது, ஜீமுக்கு மேலே இருக்கிற அதுக்கு பேர் என்ன? ஃபத்ஹத்துன். என்ன பெயர்? ஆ ஹத்ஃபத்துன். நீ நீங்க ஃபத்ஹத்துன். லெட்டர்ஸ் பத்தி சில போய்க்கும் வந்து ஸ்லைடுல பேரு போற ஐத்தானே மறந்து பேசிட்டேன். அப்படியா? உண்மையில் இப்ப நீங்க பெரிய ஆள். சரியா? உங்களுக்கு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் தெரியுமே. ஆ ஆயித்தானே உங்களுக்கு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் தெரியும்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் இப்ப? யாரு? அப்படிதானே? ஆ அதனாலதான் நாங்க இப்போ இன்னொரு ஸ்டெப்ப கூட்டிக்கிறோம். அலிஃபுக்கு மேல ஒரு அடையாளத்தை போட்டு கேட்டிக்கிறோம். இந்த இதுக்கு முன்னால உமேருக்கு இப்படி ஒன்று கேட்டுக்கோம். அந்த பாடம் தெரியாட்டி கஷ்டமாகும். சரி, நான் இப்ப இப்படி எழுதுறேன். நான் எழுதுறது கேஸ் இல்லைன்னுமா கொஞ்சம் நீ வர. இதுல என்னென்ன எழுத்து சொல்லுங்க பாப்போம். பாப்பமே தெரியுமா என்னன்னு சொல்லி. நான் இதுல எத்தனை லெட்டர் எழுதிக்கிறேன்? தெரியாட்டி தெரியான்னு சொல்லணும். தெரிஞ்சா ஓகே தெரியுமென்னு சொல்லணும். எத்தனை? தெரியும். தெரியாது. ஒரு நல்ல புள்ள. சரி, இப்படி எழுதுறேன்னைக்கா பாப்போம். ஆ 2 லெட்டரை ஜாயின் பண்ணி எழுதிக்கிறேன் பாப்பமே. என்ன விளங்குதா? என்ன என்ன லெட்டர் விளங்குதா? வேடதுண்டும் இன்னும் இன்னும் ஒன்று இன்னும் நட்டு ஒன்றும் இன்னும் ஒன்றுக்கு ஒரு ஒட்டுன்னு வச்சுக்கிறேன். என்ன சாமானது அண்ணன் விஷயம் வார. ஆ வேட ஒன்றும். நல்லா யோசிச்சு பாருங்க. மேலுக்கு டொட்டொண்டு வார என்ன வாய்க்கும்? இப்ப நீங்க இதே நீங்க பேண்டு சொன்ன கீழுக்கு ஒரு டொட் வந்தா பேண்டு தெரியும். அப்படித்தானே உமருக்கு? தெரியும் தானே? ஓகே, அதே மாதிரி மேலுக்கு ஒரு டொட் வந்தா என்னன்னு தெரியும். யோசிச்சு பாருங்க. டக்குன்னு யோசிச்சு பாருங்க. டக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். மேலுக்கு ஒரு டொட் வந்தா என்ன இந்தாக்கிற சாமான்? மறக்கல அது. என்னது? நீங்க சொல்லலையே ஓன் இப்ப சொல்லி சரி வராது. நோன் இப்ப நீங்க சொல்ற. நான் கேட்க போகல சொல்லலையே. இப்ப பாருங்க இதை நீங்க பேன்னு சொன்னீங்க. பே தேடுங்க. பே ஃபர்ஸ்ட் லைனா செகண்ட் லைனா தேர்ட் லைனா குயிக்கா தேடுங்க. பே ஈக்குது ஃபர்ஸ்ட் லைன் இல்லையா, செகண்ட் லைன் இல்லையா, தேர்ட் லைன் இல்லையா? இங்க சவுண்ட காணும். தேர்ட் லைன். ஆ தேர்ட் லைன் தான் நீ பே மிக்குது. ரைட், அப்ப நாங்க இன்ஷால்லா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ஒரு 1 minute டைம் கொடுத்தாங்க. உங்களோட ஸ்க்ரீனை போட்டேனா கொஞ்சம் மீறிங்க. ரைட், வந்துட்டா சப்ஜெக்ட். இப்போ நான் அடுத்து புதிய சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோமா? நான் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து வருவோம். ஓகே, இப்போ நாங்கள் அதே லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷனில் சாப்டர் நம்பர்
ஒரு லெவல் நம்பர் 2க்கு வரோம். ரைட், இங்க என்ன செய்ய போறோம் என்றால், இப்ப நீ சொன்னீங்களே ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வரப்போக்குள்ள தெரியாதுன்னு சொன்ன, அதை பார்ப்போம். சரியா? பாருங்க, எல்லா எழுத்தும் ஜாயின் ஆயிட்டு இப்ப. இவ்வளவு நேரமும் உமேர் தனித்தனி எழுத்தா பாத்தீங்க. பே, அ, சாது, நூன், வாவ், இப்படித்தானே பாத்தீங்க. ஓ இப்ப நான் கொஞ்சம் இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி பார்ப்போம். சரி. இனி சரியா? இந்த ஃபிஃப்த் ஒன்ல ஃபிஃப்த் அந்த ஒன்ல ஹாஃப்ட துண்டண்டிக்குது. அண்ணன் காஃபுட துண்டு ஒண்டிக்கு. அப்ப முன்னுக்குள்ள துண்டு என்ன தேனிது? கீழே ரெண்டு டொட்டு வந்திருக்கிற. யோசிச்சு பாருங்க, எங்க ரெண்டு ரெண்டு டொட் கீழுக்கு வாரேன்னு சொல்லி. ஆ ஆ டக்கு டக்குன்னு யோசிக்கணும். கீழே ரெண்டு டொட் வார எழுத்து என்னது? ஐடியா வருது இல்ல? ஐடியா வருது இல்லையா? நான் போட்டு கேட்கவா? இப்ப இதுல பாருங்க, எங்க கீழுக்கு ரெண்டு டொட் வந்து டக்குன்னு தேடி பாருங்க. கீழே ரெண்டு டொட் வந்த இங்க ரெண்டு எங்க நிக்கிற தேடி பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்லயா, செகண்ட் லைன்லயா, தேர்ட் லைன்லயா? செகண்ட் லைன்ல ஏட வலது வந்திக்கு. அண்ணா பாத்தீங்கன்னா என்ன சாமான் அது? ஏ தானே அது? கீழே ரெண்டு dot வந்தா ஏ. கீழுக்கு ரெண்டு டொட்டு வந்தா ஏ, அவ்வளவுதானே. டவுட் அது. இப்ப வாங்க, உங்களோட பாடத்துல பாருங்க, இது என்ன இப்ப இது? ஏட சுண்டண்டு. ஆ ஓகே, இப்ப நான் இதை எப்படி சொல்றேன்னு சொல்லித்தாரேன், பழகணும். இது எல்லாத்திரைய துண்டும் சேர்ந்து சேர்ந்து வந்திக்கிற துண்டொண்டு துண்டொண்டு செல்றல்ல. விளங்கினா உமேர்? தலையிட துண்டொண்டு, கால்ட துண்டொண்டு, கைட துண்டொண்டு செல்றல்ல. ரைட், இப்ப நான் செல்ற மெத்தடுக்கு சொல்லி பழகணும். நம்பர் 1 சாது ஃபே. நம்பர் 1 என்ன? அது ஃபே. ஆ இது விளங்கினா, இது வந்து சாது. அப்படி கிளாஸ்ல போங்களேன் பாருங்க. இது என்னது? சாது. சாது ஃபே சேர்ந்து வந்திக்கிற. நம்பர் 2 அது என்ன? ஃபே. இது சாது சீன். சாது சி. நம்பர் 3 என்ன? பாப்பேன், 3 dot வந்தது, பாப்பமே என்னது? ஏ. ஆஹா, ஏயா? 3 dot. மேலுக்கு 3 dot வந்தா ஏயா? பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? ஹஹா. இப்ப பார்க்கணும், இந்த பாடத்தை தான் பார்க்கணும். எங்க மேலுக்கு 3 dot வந்தீங்க? தேடுங்க தேடுங்க, நீங்க சொல்ல போறீங்க. ஃபே. ஆ எங்க இது இப்ப சரிங்க, இப்ப விளங்கிச்சு. அப்ப சே சீன். சே சீன். ஏ நம்பர் 3 சி. சே சீன். நம்பர் 4 என்ன? பாப்பமே. சாது ஃபே, சாது சீன், சே சீன். நம்பர் 4 என்ன? யோசிக்கணும் உமேர். முதலாவது ரெண்டு டோட் மேலுக்கு வந்திக்குது. என்ன 2 dots மேலுக்கு வந்தா? மறந்துட்டேனா? பார்க்கணும், சாட்ட பாப்போம். தேடுங்க தேடுங்க தேடுங்க. தே ஐக்கும். அண்ணன் தேயாய்க்கும் எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குதுனா? தேயா ஆ. ஈக்கும்னு சொல்ல தேவையில்ல உமேர். தே தான் அது. 2 dot வந்தா தே தான். அவர் சேயும் அல்ல, சீனும் அல்ல, ஏயும் அல்ல, பேயும் இல்ல. தே கன்ஃபார்ம். டவுட்ல சொல்ல வேணாம். இல்லையா? சரி, தேயும் பக்கத்துல என்ன பே? தே. நூன். சேர்த்து சொல்லணும், தே நூன். தே சரியா? நூன். ஃபிஃப்த் ஒன் என்ன? பாப்போமே, சேர்த்து சொல்லுங்க பாப்போம். கேஃப். கேஃப் இல்ல, திஸ் சைட். இந்த சைட்லாம் சொல்லணும், ஏ தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும். ஏ கேஃப். ஏ கேஃப். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க பாப்போம், ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. சாது ஃபே, சாது சீன், சே சீன், தே நூன், ஏ கேஃப். சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்ணி பாருங்க. சாது. ஆ ட்ரை பண்ணி பாருங்க. சாது பக்கத்துல விளங்குது இல்ல, அப்படியா? சாது ஃபே. சாது ஃபே. எப்படி ஃபேன்னு கண்டுபிடிக்கிறேன்னு விளங்குதா? உண்மை இருக்கு, இந்த ஃபே எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நான் பாடமாக்கிட்டு வரல.
நான் செல்றேன் இப்ப பாடமாக்கிட்டு வரல, கண்ணால பார்த்தா செல்றேன். எப்படி ஃபேனு கண்டுபிடிச்ச? ஆ, இப்படி வட்டம் ஒன்று வந்திக்கோணும், அந்த வட்டத்துக்கு மேல இப்படி டொட் ஒன்று வந்திக்கோணும். இது எங்க இருக்குது? இப்படி ஒன்று படிச்சா ஃபெய்தா எழுத்தோண்டு. அண்ணே ஃபெய்க்குதானா? ஓ நீங்க இதுக்கு முன்னால படிச்ச பாடம் இருக்குதே உமைர், இந்த பாடத்துல இருந்து தான் இந்த பாடம் வந்திக்குது. வெளியே புதுசா ஒண்ணும் வரல, நீ பயப்படப்படாது. என்னது இது புதிய பாடமாகிக்கிற, வித்தியாசமாகிக்கிற, அப்படி எதுவுமே இல்ல. விளையினா நல்லா விளையினா, இந்த பாடம் இருக்கிறேன், இந்த பாடத்தை பக்கத்து பக்கத்துல ஜாயின் பண்ணி விட்டிக்குது. விளங்குதா உமைருக்கு? இதுல என்ன சரி வித்தியாசமான எழுத்து தோண்டிக்குதா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியாத வித்தியாசமான எழுத்து தோண்டிக்குதா? அப்படி கேட்பேன். உங்களுக்கு கண்டே இல்ல, நீங்க பார்த்தே இல்ல, வித்தியாசமான மெத்தட் எழுத்து தோண்டிக்கிற இருக்குதா அப்படி? உமை இருக்குதா அப்படி? இல்ல இல்ல, எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டிக்கிற அப்படித்தானே? ஓ ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல வித்தியாசமான எழுத்து ஒன்று இருக்குது. பாப்போம் எந்த எழுத்து சொல்லுங்க பாப்போம். நம்பர் சொல்லுங்க எத்தனாவதுல. பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற எழுத்து உண்டு பாப்போமே. நாங்க அப்படி பார்க்கல, இப்படி எழுத்து ஒன்று நாங்க கண்டு இல்ல, ஆனா வித்தியாசமான ஸ்டைல்ல இருக்குது, டிசைன்ல வந்திக்குது. இல்லையா? அப்படி உண்டு, எல்லாம் தெரியுமா? அஹ், சொல்லுங்க பாப்போமா. வித்தியாசமான லெட்டர் உண்டு, எங்க இருக்குது? நம்பர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லயா, செகண்ட்லயா, தேர்ட்லயா? ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல. வெரி குட். என்னது இவர் என்ன? இப்படி கண்டே இல்லனா? அப்படியா? அப்படிதானே? சொல்லுங்க. ஓ வெரி குட். இந்த லெட்டர் வந்து நல்ல புள்ள. இந்த லெட்டரோட பேசிக் லெட்டர் வந்து இதான் லெட்டர். ஓ இந்த லெட்டர்ல கீழ் துண்டு அப்படிலாம் வாங்கிட்டாங்க. இதை இப்படி மாத்திட்டாங்க அங்கால, இல்லைனா இப்படி மாத்திட்டாங்க. வேற என்ன தெரியாம லெட்டர் புதிய லெட்டர் மாறிக்கிற சொல்லுங்க பாப்போம். வேற என்ன லெட்டர் இருக்கிற தெரியாத மாதிரி புதிய லெட்டர் வகையில? நீங்க சவுண்ட காணும். ரெண்டு சரியா இது ரெண்டு எது ரெண்டும்? நம்பர் சொல்லுங்க. செகண்ட்லயா, த்ரீயும் தேர்ட்லயா? ஃபோர் நம்பர் த்ரீயும் ஃபோர் நம்பர் த்ரீ த்ரீயும் தெரியாது. ஃபோர் நம்பர் த்ரீல இது தெரியாது அப்படியா? நாங்க அந்த லெட்டர் சரியா அந்த லெட்டர் தெரியா இப்படி கேக்குறேனே. மேலுக்கு டபுள் டொட் வார் லெட்டர் என்ன? தே தே. அப்ப அது தே அவ்வளவுதான். தேயிட ஒரு டிசைன். ரைட். மேலுக்கு டபுள் டொட் வந்துச்சுன்னா தே தான். வேற எந்த மாதிரி யோசிக்க வேணாம், என்ன டிசைன் யோசிக்க வேணாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலுக்கு டபுள் டொட் வருதா தே. ரைட். லைனா உண்மை விலகினா தானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆயினா விலகினா? டவுட் இருக்குதா? சரி, இது என்ன தெரியாது அப்படியா? ஓ எனக்கு ஷீண்ட சொந்து கொஞ்சம் வந்திக்கு ஷீண்ட சி அல்ல, முன்னால வந்துக்கிறது மூணு டொட்டு. சே. சே. சே பின்னால வந்துக்கிறது என்ன இப்படி வர்றது? தெரியுமே உங்களுக்கு. ரான் ஆ, ரான் அப்ப தெரியாது சரி நீங்க. ரைட் ரைட், நல்ல புள்ள, குட். அப்ப இதுல உங்களுக்கு எல்லா எழுத்துக்களும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு வர நேரம் உமைர் இந்த ரெண்டு ஸ்லைடையும் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். சரியா? எப்படி சொல்றது? ஹா, மீம், தா, கேஃப், லாம், தே, சே, ரா, தே, தே, இப்படி நாங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு வரணும். எல்லா எழுத்தும் தெரியும் ஜெயினப், இந்த உமைருக்கு தெரியும் தானே? இப்ப டவுட் உண்டு இல்லையே? இப்ப எல்லாம் புதிய எழுத்து இல்ல, எல்லாம் பழைய எழுத்து. இப்ப ரெடி ஆயிடுவாங்க. இன்ஜான் இன்ஷா அல்லாஹ். நல்ல பிள்ளையா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலிங்